அனைவருக்கும் வணக்கம். என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் புதன், சுக்கிரன், கேது சில ராசிகளில் சஞ்சரிக்கிறார். இந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் கிரக நிலைகளின் அமைப்புப்படி மேசத்தில் சூரியன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு சஞ்சரிக்கிறார். இந்த கிரக நிலைகளின்படி தமிழ் புத்தாண்டு பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தின் மத்தியில், அதாவது மே 1ஆம் தேதி குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மற்றும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு சென்று ராகுவுடன் இணையப் போகிறார். இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் கும்பராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வருகின்ற குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி வருகிறது. இதனால் கிரகங்களின் மாற்றங்களில் மாற்றம் ஏற்பட போகிறது. அதன்படி சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறார். அதேபோல் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார். இந்த நிலையில் கிரகங்களின் மாற்றங்களால் கும்பராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். மே 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த நிலையில் குரு பகவான் கும்பராசியின் 4ஆம் வீட்டில் அமர்ந்து பயணம் செய்ய போகிறார். இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு சுகமும் சந்தோஷமும் அதிகமாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வீடு மற்றும் வாகனம் வாங்குவீர்கள். அதேபோல் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடுகளின் மீது விழுவதால் உங்களுக்கு பணம் மோசடி செய்தவர்கள், அவதூறு பரப்பியவர்கள் உங்களை தேடி வருவார்கள். அதுபோல் நீங்கள் பிறருக்கு கடனாக கொடுத்த பணத்தை பெறுவீர்கள். உங்கள் தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைவீர்கள். உங்களது வேலை நிரந்தரமாக கிடைக்கும். மேலும் பதவி உயர்வு அடைவீர்கள். சந்தோஷமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். இதுவரை தூக்கம் இல்லாமல் தவித்தவர்கள் இனி நிம்மதியாக உறங்குவீர்கள். இதுவரை தடைப்பட்ட சுப காரியம் எல்லாம் இனிதே நடைபெறும். வண்டி வாகன விரய செலவுகள் வரும். இந்த குரோதி ஆண்டு முழுவதும் கும்பராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் 7.5 சனியில் ஜென்ம சனியாக பயணம் செய்ய போகிறார். எத்தனையோ சங்கடங்கள் வரலாம். சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் தாமதங்கள் உண்டாகும். எங்கும் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. அதே நேரத்தில் சனி பகவான் சசமகா யோகத்தையும் கொடுக்க போகிறார். பண வருமானம் அதிகரிக்கும். பதவி யோகமும் தேடி வரும். சொத்து சேர்க்கைகள் ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும். இந்த குரோதி ஆண்டின் இறுதியில் சனி பகவான் 2ஆம் வீட்டிற்கு செல்ல போவதால் தலைமேல் இருந்த பாரம் இறங்கிவிடும். திட்டமிடாத மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புள்ளதால் சிக்கனம் தேவை. பொருளாதார நிலை உயரும். உங்கள் பேச்சால் அனைவரையும் கவர முடியும். புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். உடன்பிறப்புகளுடன் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடை வந்து பிறகு சரியாகும். வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. வீடு வாகன சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. உங்கள் அறிவுத்திறன் வெளிப்படும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியும். எதிரிகளால் பிரச்சனை வந்து சரியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அது தானாகவே சரியாகிவிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகி நிற்கும். ஆதரவு ரூபாய். எதிர்பாராத வகையில் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். அடுத்தவர்களை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணம் வந்தாலும் செலவுகளும் காத்து கொண்டு இருக்கும். குடும்ப வளர்ச்சிக்கான செலவுகள் அதிகம் ஆகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இந்த குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்திலும் பயணம் செய்வது சிறப்பு. விபரீத ராஜயோகம் உருவாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பண வருமானம் வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும்.
எந்த அளவிற்கு பண வருமானம் வந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். இந்த ஆண்டு முழுவதும் பண விஷயத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பண வரவு, பொருளாதார வரவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவுகள் கூடும். சேமிக்க தொடங்குங்கள். வாக்கு கொடுக்காதீர்கள், மாட்டிக்கொள்வீர்கள். பேசும் வார்த்தைகளில் கடுமையை வெளிப்படுத்த வேண்டாம், கனிவை வெளிப்படுத்துங்கள். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடுகளின் மீது விழுவதால் உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மனதில் தன்னம்பிக்கை, உற்சாகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். தேவைக்கேற்ப பொருளாதார நிலை உயரும். வீடு, மனை வாங்குவது, விற்பது லாபகரமாக அமையும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கும். இந்த வருடம் புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம். செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த அவிட்டம் 3, 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு பக்கம் உழைப்பின் மீது ஆர்வமும் முன்னேற்றத்தின் மீது அக்கறையும் ஏற்படும். அதே சமயம் தடையும் தாமதமும் உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். பணியாளர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் சங்கடங்களிலிருந்து விடுபடலாம். புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். பெண்கள் தங்கள் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் லாப நிலை இருக்கும். அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் நிதானம் காட்ட வேண்டும். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை ஏற்படும். ராகு பகவானின் அம்சத்தில் பிறந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் தெய்வ அருள் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். உடல் நிலையில் கவனம் தேவைப்படும். இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். பண வரவு அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் ஏற்படும். உங்கள் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் அடைவீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். கணவருடன் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். குடும்பத்தை கவனமாக நடத்தி செல்வீர்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகளிடம் வேகம், படபடப்பு எல்லாம் ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வரவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது விருப்பம் அதிகரிக்கும். குரு பகவானின் அம்சத்தில் பிறந்த புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் ஆற்றலும் விவேகமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் நன்மை அதிகரிக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். பெரியோர்களால் காரியங்கள் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடி விலகும். உங்களது வேலையில் கவனமாக இருப்பது அவசியம். பணியாளர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும். பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் விலகும். புதிய முயற்சிகள் இக்காலத்தில் தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளில் எப்போதும் கவனம் தேவை. மாணவர்கள் பொதுத் தேர்வை கவனத்தில் கொண்டு படிப்பில் அக்கறை செலுத்துவீர்கள். வராகி அம்மனை வழிபட தீமைகள் விலகும். நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.